முத்துசெல்வம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சரியாக மாலை 5 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கான விரிவான மாலை வானிலை அறிக்கை. தற்போதைய நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடல் முதல் தென்கிழக்கு வங்கக்கடல் வரை காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவி வருகிறது. இதனுடன் இணைந்த கிழக்கு திசை காற்றும் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய வானிலை அமைப்பு. மேலும் பகல் நேரத்தில் சில இடங்களில் பனிப்பொழிவும் இருந்திருக்கும். இன்று காலை முதல் மதியம் வரை திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தென் கடலோர பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழை பதிவாகி வந்தது. மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை என்பது தென் மாவட்டங்களில் இன்று இரவு முழுவதும் நீடித்திருக்கும். இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில மழை எந்த அளவுக்கு இருக்க போகிறது, வரும் நாட்கள்ல புயல் வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதா, அப்படியே புயல் உருவாகினாலும் அந்த புயல்கள் தமிழகத்தை நோக்கி எந்த பகுதியில கரையை கடக்கும், வரும் நாட்கள்ல பெரும் வெள்ளம் பெரும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா, இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். முதல்ல வரும் நாட்கள்ல அடுத்து வரும் 2 வாரங்கள்ல வரக்கூடிய நிகழ்வுகள் வலுவாக வருமா புயலாக வருமா என்பதை பார்க்கலாம். ECMWF கணினி சார்ந்த மாடல்கள்ல மிகவும் துல்லியமாக கணிக்கக்கூடிய ECMWF மாடலுடைய அப்டேட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்கிரீன்லேயே உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து ஷோ ஆகும். டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிராபிக்கல் சைக்ளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டினால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 55 கிலோமீட்டர்ல இருந்து 63 கிலோமீட்டரை தாண்டினால் அது புயல். அப்படி பார்க்கும்போது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வருகின்ற 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ள ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இலங்கையை ஒட்டிய கடல் பகுதியில் காணப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த புயல் உருவாகும் பட்சத்தில் அந்த புயலுடைய தாக்கம் ராமநாதபுரம், ராமேஸ்வரம், டெல்டாவின் தெற்கு டெல்டா பகுதிகள், ராமநாதபுரம் வழியாக கரையை கடக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ECMWF மாடல் அறிக்கையில. இது இன்னும் உறுதி செய்யப்படலை. அதற்கு பிறகு 24ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி டிசம்பருக்குள்ள சென்னை அருகாமையில 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு சிறு புயலாக ஒரு நிகழ்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அந்த நிகழ்வு கரையவே கடக்காமல் அதே இடத்தில் நின்று செயலிழப்பதாகவும் இது கணினி சார்ந்த மாடல குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 8ஆம் தேதி வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடலை உருவாகி அந்த நிகழ்வு டெல்டா வட தமிழகத்தை நோக்கி நகரும்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பிறகு 8 டிசம்பர்ல இருந்து 15 டிசம்பருக்குள்ள ஒரு தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை வழியாக தென் தமிழகத்தை நோக்கி வருவதாக அடுத்தடுத்து 4 நிகழ்வுகளில் இந்த ECMWF மாடலுடைய ப்ரெடிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைய ப்ரெடிஷன், இதை நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. என்னுடைய சைக்ளோன் அப்டேட்டுக்கு நான் தனியாக ஒவ்வொரு புயல் சின்னங்களுக்கும் நான் ஒரு மேப் போட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மேப் அனாலிசிஸ் ஃபோகாஸ்ட் ஏன்றது வரக்கூடிய அந்த அனாலிசிஸ் ஃபோகாஸ்ட் வந்து வர்றதுக்கு இன்னும் 2 days ஆகும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே. இந்த நிகழ்வை பற்றியான தகவல்கள் ஏற்கனவே நம்ம நவம்பர் 3ஆம் தேதியே நம்ம கொடுத்துட்டோம். தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுல உருவாகி இலங்கையை நோக்கி இந்த நிகழ்வு வரும்னு குறிப்பிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு இலங்கை கிட்ட இருந்தது. தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கிறது. மேலும் வருகின்ற 16ஆம் தேதி இந்த நிகழ்வு மீண்டும் தென் தமிழகத்தை நோக்கி இலங்கையை நோக்கி வரும். அந்த நிகழ்வின் காரணமாக மீண்டும் மழை கிடைக்கும். அதன் பிறகு மீண்டும் இந்த நிகழ்வு 22ஆம் தேதி மீண்டும் தமிழகத்தை நோக்கி இலங்கையை நோக்கி வரும். இப்படி அடுத்தடுத்து 3 நிகழ்வுகள் இலங்கையை நோக்கியும் தென் தமிழகத்தை நோக்கியும் வர இருக்கிறது. அதுல தற்போது நிலவி வந்த நிகழ்வு விலகி இருக்கிறது. தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கிறது. நேற்று இலங்கை அருகாமையில் நீடித்ததன் காரணமாக தென் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்தது கடந்த 2-3 நாட்களாக. மேலும் வரும் நாட்கள்ல நாளை மறுநாள் இந்த நிகழ்வு தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கும். அதன் பிறகு 16ஆம் தேதி வாக்கில் 17ஆம் தேதி வாக்கில் மீண்டும் தமிழகத்தை நோக்கி இலங்கையை நோக்கி வர தொடங்கும். இதன் காரணமாக 16, 17, 18, 19 இந்த 4 தினங்கள் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழைக்கும், சில இடங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் 16, 17, 18 நவம்பர் மாதம் 16, 17, 18, 19, 20 தேதிகளில் காணப்படுகிறது. அதில் டெல்டா மாவட்டங்களிலும் 16, 17, 18, 19 தேதிகளில் நாளை மறுநாளிலிருந்து, இன்றைக்கு தேதி 14, நாளை மறுநாளிலிருந்து அந்த கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்களிலும் தென் கடலோர மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக காணப்படுகிறது. மேலும் வருகின்ற 19ஆம் தேதிகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு மீண்டும் தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு சென்று அங்கு வலுப்பெற்று மீண்டும்
ஒரு தாழ்வு பகுதியாக இலங்கை அருகாமையில் 22ஆம் தேதி வரும். 19ஆம் தேதி நிறைவேறக்கூடிய அந்த மழைக்கு பிறகு 22ஆம் தேதி ஒரு 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இதே நிகழ்வின் காரணமாக மழை கிடைக்கும். அந்த மழை சுற்று ஒரு 3 நாட்கள் பதிவாகும். இந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். இலங்கைக்கு போகும், தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு போகும், தென்மேற்கு வங்கக்கடலுக்கு வரும், இலங்கைக்கு வரும், மீண்டும் தென்மேற்கு வங்கக்கடலுக்கு வரும், மீண்டும் தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு போகும், அதன் பிறகு மறுபடியும் தென்மேற்கு வங்கக்கடலுக்கு வரும். இப்படி அந்த லொகேஷன்ல இந்த நிகழ்வு சுத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட அந்த தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல், தென் இலங்கையில இந்த நிகழ்வு சுழன்று கொண்டிருக்கும். இதன் காரணமாக 3 சுற்றுகள் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அந்த சுற்றுகள் கடந்த 2, 3 தினங்களாக தென் மாவட்டங்களில் நல்ல மழையை கொடுத்து நிறைய இடங்களில் நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் கொடுத்திருக்கிறது. அடுத்தபடியாக 2வது சுற்றாக 16 முதல் 20ஆம் தேதி ஒரு சுற்றும், அதன் பிறகு 22ஆம் தேதியிலிருந்து 24, 25ல ஒரு சுற்றும், அதற்கு பிறகுதான் புயல் சின்னத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நான் எதிர்பார்க்கிறேன். இந்த 24ஆம் தேதி வரையிலும் இலங்கை, தென் தமிழகம், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவுகளும் காணப்படும். நிகழ்வுகளின் காரணமாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இந்த 24ஆம் தேதி முதல் இந்த டிசம்பர் 1ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு 2 நிகழ்வுகளின் காரணமாக அதுல முதல் நிகழ்வாக ஒரு புயல் சின்னமாக, அதாவது நான் ஏற்கனவே கடந்த அறிக்கையில சொன்ன மாதிரி 45 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டருக்கு வந்தாலும் அது டீப் டிப்ரெஷன் தான். 55ல இருந்து 65 கிலோமீட்டருக்கு வேகத்துல எடுத்தாலும் அது ஒரு சாதாரண புயல் தான். ஆனா அதுல மழை தான் அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையில இந்த மாத இறுதிகளில் வரக்கூடிய ஒரு நிகழ்வின் காரணமாக வட மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு அதீத மழைப்பொழிவு கிடைக்கும்ன்ற மாதிரி மாடல்ஸோடைய கணிப்புகள் லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதை நான் இன்னும் என்னுடைய கணிப்புகள்ல நான் இன்னும் அதை உறுதிப்படுத்தலை. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற விதம் வந்து நம்ம எல்லாரும் அதிகமான மழை கிடைக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். அந்த மழையை கொடுக்குமா அந்த நிகழ்வு வந்து வரக்கூடிய 24, 25, 26 தேதிகளில் வந்து அதிகமான மழையை இந்த மாடல் சொல்வது போல் கொடுக்குமா, புயல்கள் தமிழகத்தை நோக்கி வருமா அப்படின்றத உறுதி செய்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நிலவரப்படி நான் கடந்த அறிக்கையில ஒன்று சொல்லியிருந்தேன். 17, 18, 19 தேதிகளில் இந்த நிகழ்வு இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று மேலே ஏறி வந்து கொழும்பு அருகாமையில் நீடிக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதனால கடந்த ஆண்டுகளில் வந்தது போன்ற பெரும் வெள்ளப்பெருக்குகளோ அல்லது பெரிய சென்டிமீட்டரோ தென் மாவட்டங்களுக்கு கிடைக்க போகிறதா அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஆனா அதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை. பெரிய சென்டிமீட்டர் எதுவும் இந்த நிகழ்வுனால கிடையாது. இப்ப வரக்கூடிய 22ஆம் தேதி 24ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய மழை சுற்றுகளை பொறுத்த வரைக்கும் 2, 3 தினங்கள் அப்பப்போது வந்து மழையை கொடுக்கும். எப்படி கடந்த 2, 3 நாட்களாக எப்படி மழை கிடைத்ததோ அதை விட கூடுதலாக 1 மடங்கு 2 மடங்கு கூடுதலாக வருகின்ற 16ஆம் தேதி மழை கிடைக்கும். இப்போது உங்க பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழை கிடைத்ததுன்னா வரக்கூடிய 16ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை ஒரு 10 சென்டிமீட்டர் கொடுக்கும். 10 முதல் அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டருக்குள்ளதான் இந்த வரக்கூடிய 3 சுற்றுகள் மழைப்பொழிவுகள் தமிழ்நாட்டில் இருக்கும். அதன் பிறகு 22ஆம் தேதிக்கு பிறகு 24ஆம் தேதியில வலுவடையக்கூடிய நிகழ்வுகள் வந்து டெல்டா வட தமிழகத்தை நோக்கி நகரும் போது அது ஒரு சாதாரண புயல் சின்னமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகரக்கூடிய அந்த நிகழ்வுகளின் காரணமாக எந்த அளவிற்கு மழை கிடைக்க போகிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு உறுதியாக சொல்வது என்பது கடினம். இன்னும் அதுக்கு வரதுக்கு இன்னும் ஒரு 10, 11 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை சொல்வதற்கு இன்னும் நாட்களும் தேவைப்படுகிறது. இன்னும் ஒரு 2லிருந்து 4 தினங்கள் உறுதியாக ஆராய்ச்சி செய்து தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஆனால் மாடல்களோட அப்டேட் படி அதிகப்படியான சென்டிமீட்டர் அந்த பகுதியில் பதிவாக போவதாக, அதாவது இயல்பை விட கூடுதலாக ஒரு 30 சென்டிமீட்டருக்கு மேல வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நவம்பர் 30ஆம் தேதி வரை அதிகமான மழை கிடைக்க போகிறதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ வரைக்கும் ப்ரெடிஷன்ஸ்ல அதை எடுக்கல. அவங்க சொன்னது ஒரு ஆராய்ச்சி முடிவுகளுடைய ஒரு அப்டேட். கணினி சார்ந்தா எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஜஸ்ட் வாட்சிங் தான். அதை இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கையாக நான் குறிப்பிடலை. அதே போன்று நான் எப்போ அதை உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கையாக எப்போது நான் வெளியிடலாம் என்று இருக்கிறேன்னா நவம்பர் 18, 19ஆம் தேதி தான் அதை சொல்ல முடியும். நவம்பர் 24 தான் அந்த நிகழ்வு தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது. அப்படி பார்க்கும்போது நம்மளால ஒரு 3லிருந்து 5 தினங்களுக்கு முன்னாடி தான் எதுவுமே தெளிவாக சொல்ல முடியும். தற்போது இன்றைய நிலவரப்படி மழைப்பொழிவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 சுற்றுகள் மழை இருக்கிறது. இன்றைய நிலவரப்படி அதுல வரக்கூடிய 16 முதல் 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு சுற்றும், 22லிருந்து 25 வரைக்கும் ஒரு சுற்றும் என்று இன்னும் 7 தினங்கள் மழைகள் இருக்கிறது. அந்த 7 தினங்கள் மழைகள்ல 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரக்கூடிய மழை தென் தமிழகத்திற்கு அதிகமான மழைப்பொழிவுகளையும் டெல்டா மாவட்டத்திற்கு அதிகப்படியான மழைப்பொழிவுகளை கொடுக்கும். அதன் பிறகு 22 முதல் 25 வரை வரக்கூடிய மழை வந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று அதை விட கூடுதலாக நல்ல மழை கொடுக்கும். ஆக 7 தினங்கள் மழைப்பொழிவுகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மழை நாட்களாகத்தான் தமிழ்நாட்டில் அமையும். அதில் முக்கியமாக வட கடலோர மாவட்டங்களிலும் வருகின்ற 16 முதல் 17, 18, 19, 20 தேதியில கனமழையும்,
22, 23, 24, 25 தேதிகள்ல அந்த 2வது சுற்று மழையிலே உங்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களும் அடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். தென்கடலோரம், தென் மாவட்டங்களில் சற்று கூடுதலாகவே மழைப்பொழிவில் எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலுடன். மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.